எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 204க்கான காணொளி. முதல் கேள்வி, இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது கீழ்கண்ட அரசியல் கட்சிகளில் எந்த கட்சி இங்கிலாந்தில் ஆட்சியில் இருந்தது? இதுக்கு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, லேபர் கட்சி. லேபர் கட்சி. அடுத்து இரண்டாவது கேள்வி, சர்வதேச இயற்கை பேரிடர் குறைத்தலுக்கான 10 ஆண்டு திட்டம் அறிவிக்கப்பட்ட 10 ஆண்டு. இது சரியான விடை ஆப்ஷன் பி, 1990 2000 வரை. அடுத்து மூன்றாவது கேள்வி, IUCN சிவப்பு புத்தகம் புள்ளி விவரம் 2004 படி எத்தனை வகையான மரங்கள் இந்தியாவில் அழிந்தன? இதுக்கு சரியான விடை 87. அடுத்து நான்காவது கேள்வி, பட்டை குறியீட்டில் தகவல்களை சேமித்திட பயன்படுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, நெருக்கமான மற்றும் நெருக்கமற்ற கோடுகள். நெருக்கமான மற்றும் நெருக்கமற்ற கோடுகள். அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நியூட்ரினோவை செயல்முறையில் கண்டுபிடித்து நிரூபித்தவர் யார்? நியூட்ரினோவை செயல்முறையில் கண்டுபிடித்து நிரூபித்தவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, கிளைட் எல் கோவன் மற்றும் ஃப்ரெட்ரிக் ரெய்ன்ஸ். அடுத்த ஆறாவது கேள்வி, ரேடாரின் தத்துவம் என்ன? ரேடாரின் தத்துவம் என்ன? இதுக்கு சரியான விடை ரேடியோ எதிரொலிப்பு. அடுத்து ஏழாவது கேள்வி, அணுக்கரு ஆரத்தின் மதிப்பு. அணுக்கரு ஆரத்தின் மதிப்பு. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, 10⁻⁻13 சென்டிமீட்டர். அடுத்து எட்டாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எவை குறுக்க பலபடிக்கு உதாரணம் ஆகும்? இதுக்கு சரியான விடை நைலான் 66. நைலான் 66. அடுத்து ஒன்பதாவது கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எந்த ஆஞ்சியோஸ்பெர்மில் குணம் ஜிம்னோஸ்பெர்மிலிருந்து வேறுபட முக்கிய பங்கு வகிக்கிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, விதைகள் கனிகளால் மூடப்பட்டிருக்கும். அடுத்து 10வது கேள்வி, தாவர செல்லின் சைட்டோபிளாசத்தின் உட்புறம் எந்த ஜவ்வு அல்லது உரையால் முடிவுற்றிருக்கிறது? இதுக்கு சரியான விடை டோனோபிளாஸ்ட். டோனோபிளாஸ்ட். அடுத்தது 11வது கேள்வி, பின்வரும் செரிமான நொதிகளில் உமிழ்நீரில் காணப்படுவது எது? பின்வரும் செரிமான நொதிகளில் உமிழ்நீரில் காணப்படுவது எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, டயலின். 12வது கேள்வி, சூரியனின் அருகில் செல்லும் ஒளிக்கற்றைகள் அதனை நோக்கி விளக்கமடையும். இந்த விளைவின் பெயர் என்ன? சூரியனின் அருகில் செல்லும் ஒளிக்கற்றைகள் அதனை நோக்கி விரிவடையும். இந்த விளைவின் பெயர் என்ன? இதுக்கு சரியான விடை ஐன்ஸ்டீன் விளைவு. ஐன்ஸ்டீன் விளைவு. அடுத்தது 13வது கேள்வி, ஒரு விந்துவின் மத்திய பகுதியில் உள்ளது மைட்டோகாண்ட்ரியா மட்டும். மைட்டோகாண்ட்ரியா மட்டும். அடுத்தது AMCA என்பது எதை குறிக்கிறது? AMCA என்பது எதை குறிக்கிறது? இதுக்கு சரியான விடை உயர் ரக நடுத்தர எதிர்ப்பு விமானம். அடுத்தது 15வது கேள்வி, சூரிய குடும்பத்தின் விட்டம் எவ்வளவு? சூரிய குடும்பத்தின் விட்டம் எவ்வளவு? இது சரியான விடை 1173 கோடி கிலோமீட்டர்கள். அடுத்தது 16வது கேள்வி, தென்னிந்திய வரலாற்றில் சங்கம் எனும் சொல் எதனை குறிக்கிறது? தென்னிந்திய வரலாற்றில் சங்கம் எனும் சொல் எதனை குறிக்கிறது? இது சரியான விடை ஆப்ஷன் ஏ, கல்வியாளர்களின் மையம். அடுத்தது 17வது கேள்வி, ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில்
தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார். ஃபெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டிடக்கலை வல்லுநராக டேஸ் இருந்தார். இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு மாலிக் ஷாஜி சானா. அடுத்து 18வது கேள்வி. யாருடைய ஆட்சி காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலோ காண்டி விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தார்? இதுக்கு சரியான விடை 2ஆம் தேவராயர். 2ஆம் தேவராயர் காலத்தில் இத்தாலிய பயணி நிக்கோலோ காண்டி விஜயநகர பேரரசிற்கு விஜயம் செய்தார். அடுத்தது 19வது கேள்வி. வரலாற்று சிறப்புமிக்க பிராமணர் அல்லாதார் பிரகடனத்தை 1916 வெளியிட்டவர் யார்? சரியான விடை தியாகராஜ செட்டியார். தியாகராஜ செட்டியார். அடுத்தது 20வது கேள்வி. லோக்சபா செயலகத்தின் தலைவர். லோக்சபா செயலகத்தின் தலைவர் மக்களவை பொதுச் செயலர். அடுத்தது 21வது கேள்வி. எந்த ஆண்டு தேசிய அட்டவணை சாதியினர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் 2ஆக பிரிக்கப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் டி 1990. அடுத்து 22வது கேள்வி. பின்வருவனவற்றுள் எந்த விதி மாநிலங்களவை கலைக்கப்படக்கூடாது என்று கூறுகிறது? இதுக்கு சரியான விடை விதி 83. அடுத்து 23வது கேள்வி. கீழ்வருவனவற்றில் எது பொருத்தமில்லை? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி மேக்பர்சன் ஜனநாயக பங்களிப்பு என்பது பொருத்தமில்லை. மீதி 3 பாருங்க. ஹெல்ட்னா ஜனநாயகத்தின் மாதிரிகள், லிவ்லினா ஜனநாயகம், ஸ்கம்பீட்டர் முதலாளித்துவம் சமதர்மம் மற்றும் மக்களாட்சி. மற்ற 3 பொருத்தமுடையது. அடுத்தது 24வது கேள்வி. ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? ரஷ்யாவை தவிர்த்து மெக்சிகோவில் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியை ஆரம்பித்தவர் யார்? இது சரியான விடை MN ராய். MN ராய். அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி 25வது கேள்வி. குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை எந்த பிரிவுகள் விவரிக்கின்றன? குடியரசுத் தலைவர் மற்றும் அமைச்சரவை குழுக்களுக்கும் இடையே உள்ள உறவுகளை எந்த பிரிவுகள் விவரிக்கின்றன? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 74, 75 மற்றும் 78. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 204க்கான காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல்ல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 204க்கான காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.